கி ஜெய். முத்துக்குமார சுவாமி 18 நாள் பிரம்மோற்சவம் முடிந்து இன்று சாந்தி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது பால் அபிஷேகத்தை பார்க்குறோம். சுவாமிக்கு மொத்தம் வருஷத்தில் 11 அபிஷேகம். இந்த மாதிரி அனைத்து வித நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறது. அதில் இந்த சாந்தி அபிஷேகம் ஒன்று. இப்போ நம்ம தேன் அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தயிர் அபிஷேகம், பால் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது திருநீர் விபூதி அபிஷேகம். யார் ஒருத்தர் இந்த விபூதி அபிஷேகத்தை பார்க்குறாங்களோ நோய் நொடியே வராதுன்றது ஐதீகம். அடுத்தது நறுமணமிக்க சந்தன அபிஷேகம். இந்த சாந்தி அபிஷேகம் தான் இந்த கோயிலில் பெரிய அபிஷேகம். இப்போ சொர்ணாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி சகப்பாக இருப்பார், தங்கமயமாக இருப்பார் சுவாமி. அபிஷேக டைமில் அவர் முகம் ரொம்ப தேஜஸாக இருக்கும். சுவாமிக்கு ஓமம் நடந்துட்டுருக்கு. வள்ளி தேவான கும்பத்தில் பிரதிஷ்டை பண்ணி பூர்ணாகதி செய்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். கலை தீபாரதனை ஆகுது. இப்போ கும்பம் புறப்பாடு. கும்பம் பிரதான குருக்கள் கும்பத்தை ஏந்தி பிரகாரம் சுற்றி வந்து அந்த கும்பத்தை வச்சு மரியாதை செய்வாங்க. இப்போது சர்வ உபச்சாரம் நடந்துட்டுருக்கு சுவாமிக்கு. இந்த உபச்சாரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சுவாமிக்கு கும்பத்தினால் அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. இது சாந்தி அபிஷேகத்தில் மகுடம் போல இருக்கிற ஒரு அமைப்பு. கலசாபிஷேகம், மகா தீபாராதனை, சுவாமிக்கு நிவேதனெலாம் பண்ணி மகா தீபாராதனை பண்ணுவாங்க. இப்போ அலங்கார காட்சி. இன்றைக்கி அலங்காரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி சுவாமிக்கு கஷாய நிவேதனம் பண்ணுவாங்க.